தமிழகத்தில் செம்மரங்கள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் 55 லட்சம் விடுவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய ஸ்பெஷல் ஏஜென்சி வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ இந்த அமைப்பானது எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 1972ஆம் ஆண்டு கென்யாவில் இருக்கக்கூடிய நைரோபியில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஏஜென்சியின் அடிப்படையில் ஒரு மாநாடு வந்து நடத்தப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னா 1992 கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எங்கே அப்படின்னா ரியோ டி ஜெனீரோவில் தான் இது நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்தியா வந்து 1994ல் இந்த சிபிடி அதாவது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெம்பராக ஜாயின் பண்ணும்போது இதில் எந்தெந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்களோ ரூல்ஸ் கொண்டு வராங்களோ அதை நம்மளுடைய அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணணும்னா நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ அப்போ இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து 3 மெயின் கோல்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் பல்லுயிர்களை வந்து பாதுகாக்கணும், கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஒன்று. செகண்ட் வந்து சஸ்டைனபிள் யூசஸ் ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், அதாவது நீண்ட கால பயன்பாட்டிற்காக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்வ் பண்ணணும். அதுதான் இரண்டாவதாவது கோல்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஜெனட்டிக் ரெசோர்சஸ், அதாவது வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் ரெசோர்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நாட்டிலே பாதுகாப்பாகவும் மற்ற நாடுகளுக்கு தேவையுள்ள நாடுகளுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு வகையிலையும் வந்து அமைய வேண்டும். ஸோ இந்த 3 கோல்ஸையும் தான் இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 196 இன்க்ளூடிங் இந்த யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த சிபிடி பேஸ் பண்ணி 2010ல் வந்து ஒரு நயோகா புரோட்டோகால் ஜப்பானில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்ரி புரோட்டோகால், அதாவது குளோபல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அசஸ் பெனிஃபிட் ஷேரிங், அதாவது வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம பெனிஃபிட்டாக ஷேர் பண்ணக்கூடியது தான் இந்த புரோட்டோகால். ஸோ இதை எல்லா கண்ட்ரியிலுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. அதன்படி 2015ல் வந்து செம்மரங்கள் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரை வழங்க ஒரு நிபுணர் குழுவையும் நேஷனல் பயாலஜிக்கல் அத்தாரிட்டி வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க.